எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கூட தேவன் பற்றிய காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பூமியில் இருக்கக்கூடிய சர்வ சிருஷ்டிகளையும் பார்க்கும்போது எவ்வளவு அழகும் நேர்த்தியுமாக இருக்கிறது. எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கவைகளாக இருக்கிறது. தாவீது சொல்கிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். அப்படி அவ்வளவு அற்புதமான அதிசயமான அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று இப்பொழுது நாம் சில விஷயங்களில் பார்க்கலாம். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரத்தில் தேவன் ஒளியாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விஷயமாக இருக்கிறது. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி இங்கே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபில் 1 அதிகாரம் அது என்ன சொல்லியிருக்கு? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. என்னது? ஒளியாயிருக்கிறார், ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஒளின்னா ஒளியே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். மனுஷன் இந்த கேஸ் வெல்டிங் பண்ணுவாங்க. அதை கண்ணால் பார்க்க முடியாது, பார்த்தா கண்ணை பறிக்கிறது போல் இருக்கிறது. சூரியனை பார்த்துக்கிட்டு இருந்தால் சீக்கிரமாக குருடாயிரும், அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் உண்டாக்கினவர் எவ்வளோ பிரகாசமானவர். அவர் ஒளியாகவே இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் இப்போ இந்த ஒளியின் வேகம்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அது எவ்வளோ வேகமாக அது போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு செகண்டில் 1,86,000 மைல் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர்கள் வேகத்தில் போகுது. அது மனிதர்கள் இது வரைக்கும் இந்த வெளிச்சம் போகிற வேகத்தை விட வேகமாக போகிற ஒன்று இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. நமக்கு காரு, பஸ்ஸு, ரயிலு, ஏர்ப்ளேனு, ராக்கெட்டு அதோடைய ஸ்பீடெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஒளியின் வேகம் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அந்த 1 யோவான் 1 நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், பாவத்தில் நடக்கிறவர்களாக இருந்தால், சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அடுத்த வரியை நல்லா கவனிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அது ஒளி என்று சொல்லும்போது அவர் தான் ஒளி, அதில் நாம் நடக்கணும்னு சொல்கிறார். அவர் எப்படி பூரணமான ஒளியில் இருக்கிறாரோ அதுபோல் நாம் அந்த பூரணமான ஒளியில் நடந்தால் நாம் விசுவாசிகள் எல்லோரும் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆக அந்த ஒளிக்குள்ளே வந்த பிறகு தான் நம்ம விசுவாசிகள் ஐக்கியப்பட முடியும், நமக்குள்ளே இருக்க பாவங்கள்லாம் தொலைஞ்சிருக்கும். இந்த ஒளியை பற்றி இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்துக்கு போகலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம். அவர் என்ன சொல்கிறாரு? நானே மனுஷகுமாரனாகிய நான் மோசேயானவன் அந்த
வெண்கல சர்ப்பத்தை மரத்தில் உயர்த்தினது போல் நானும் உயர்த்தப்பட வேண்டியிருக்கும். அப்பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான்னு சொல்ல வர்றார். சொல்லிட்டு இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அனுப்பினார். சரி, இப்போ பார்த்தா இது புரியாதமா இருக்கும். அடுத்த வரியை கவனிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவரை விசுவாசிக்காததுனால. அவரை விசுவாசித்தா ரட்சிப்பு, அவரை விசுவாசிக்கலைன்னா ரட்சிப்பு இல்லை. விசுவாசம்னு என்ன? இவர் தேவனுடைய குமாரன், இவர் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் ரட்சிக்கப்படுவேன், பரலோகம் போவேன்னு. ஆனால் என்ன நடக்குதான்? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும், இயேசு இப்போ உலகத்தில் வந்திருக்கிறார், அவர் சொன்னப்போ இருக்கிறார். அங்கே ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு, அவங்க நியாய தீர்ப்படைந்து நரகம் போகிறது காரணமாக இருக்குது. ஏன்னா தேவன் வர்றாரு, தேவன் தான் ஒளியாக இருக்கிறாரு. அந்த தேவன்கிட்ட இல்லாமல் இவங்க இருளை விரும்புகிறது, பாவம் செய்கிறவங்க இருளை தான் விரும்புவாங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். அதனால தான் பாருங்கள், இந்த பாவிகள் கர்த்தட்ட வரவே மாட்டாங்க. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1 எழுதியிருக்கு. பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. இவங்க செய்கிறதெல்லாம் அக்கிரமமாக இருக்கிறதுனால மற்ற எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ரகசியமாக இருளில் செய்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திலே வராது இருக்கிறான். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திலே வருகிறான். அப்போ இந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறது தேவனே ஒளியாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்போது தான் நமக்கு கண் நல்லா தெரியுது, தேவனை பார்க்கலாம், மற்ற எல்லா காரியங்களையும் தெளிவாக பார்க்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஒரு வரி வருகிறது, 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? பாருங்க, ஒளியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கண் சரியாக பார்க்குறதா இருந்தால் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண் சரியாக பார்க்கலன்னா கண்ணுக்கு இந்த கண் தான் என்ன சொல்லி, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கே கண் விளக்கு. இந்த விளக்கே அவிஞ்சு போச்சுன்னா அப்போ சரீரம் எவ்வளவு இருளாக இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரத்தில் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். ஏசாயா 9 முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி அருகிலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். என்ன சொல்ல வர்றாரு? அந்த செபுலோன் நப்தலி நாடு, அந்த கடற்கரை, அதாவது கலிலேயா கடற்கரை ஓரமாக இருக்க அந்த நாடுகள் இருண்ட தேசம் சொல்கிறார். ஏன்னா அங்கே அந்த புறஜாதிகள் குடியேறிட்டாங்க. அந்த அசீரியா ராஜா இந்த பகுதியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியா தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருக்க ஜனங்களை கொண்டு இங்கே குடியேற்றினா
அதனால தான் இந்த சமாரியருங்கிற வார்த்தையெல்லாம் அங்கே வருது. இல்லாட்டி சமாரியர்னு ஒரு வார்த்தை வராது. அப்படி புறஜாதிகள் குடியேறின அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அது கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இன்றைக்கி நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மரண இருளில் தான் கிடந்தோம். ஆனால் இயேசு வந்தார், வெளிச்சம் வந்தது. இயேசு வந்தார், ஜீவன் வந்தது. இயேசு வந்தார், நமக்கு ஒரு நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் வந்தது. இயேசு வந்தார், நமக்கு ஒரு வாழ்வு உண்டாயிருக்கிறது. இது எவ்வளவு, அதாவது பாவியாக இருக்கிற மனுஷன் அந்தகாரத்தில் நடக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைய வெளிச்சத்தில் நடக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கன்மை வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓகே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகிய 1ஆம் நாள் ஆயிற்று. இங்கே பாருங்க, பைபிள் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு அடுத்த வரியே பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படி எழுதியிருக்கு. அதாவது அவர் சிருஷ்டிக்கிறப்ப இப்படி சிருஷ்டிக்கலை, ஆனால் இடையில் ஒரு வரலாறு. அந்த தூதர்களுடைய காலம்னு ஒன்று இருந்துச்சு, லூசிஃபர் வந்து பிசாசா மாறின அந்த காலகட்டங்கள், அதை நமக்கு அப்போக்கு சொல்லலை. அப்போ அந்த லூசிஃபர் வந்து பூமியில் விழுந்தபோது பூமியில் ஒரு பிரளயம் உண்டாகி அங்கு இருள் நிறைந்தது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிறகு கர்த்தர் பார்த்தாரு, இந்த பூமியை பிசாசுக்கு இப்படியே ஒப்பு கொடுத்துட முடியும் அப்படி சொல்லிட்டு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதை பார்த்திங்கன்னா வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்துக்கு பகல்னு இருளுக்கு இரவுன்னு பேரிடுறார். அதாவது இன்னும் இருள் அங்கே இருக்குது. அதாவது பகல் 12 மணி நேரம் வெளிச்சம், இரவு 12 மணி நேரம் இருள். அதாவது இருளுங்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுதுன்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார், பிசாசு இருளாக இருக்கிறான். தேவன் தான் ஒளி, பிசாசு இருள், அந்தகாரம். இதை பொதுவாக இப்போதைக்கு ஒருவேளை நிறைய பெந்தகோஸ்தே விசுவாசிகள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். 4ஆம் நாளில் தான் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகட்டும்னாரு. இந்த சூரியன் வந்து பகலுக்கு அடையாளமாக, சந்திரன் வந்து இரவுக்கு அடையாளமாக இருக்கட்டும்னு சொன்னார். அப்போ இப்போ இருக்கிற நமக்கு பார்க்குற சூரிய வெளிச்சம் வந்து 4ஆவது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியான அந்த முதல் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட வெளிச்சம்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னம்தான் வெளிச்சம். தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் பிசாசு அங்கே இருந்தான்னா அது இருள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதாவது பகல் தேவனுடைய ஆதிக்கம் 12 மணி நேரம், பிசாசுடைய ஆதிக்கம் 12 மணி நேரம். இன்றைக்கும் டவுனில் ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சம் இல்லைன்னு வைங்க, தெருவிளக்குகள்லாம், எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் அதிகமாயிரும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் திருடுவதற்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு பெரிய வசதி ஆயிரும். அதனால் வேறு என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் வெளிச்சம் வேணும், ஸ்ட்ரீட் லைட் வேணும், ஊர் பூரா வெளிச்சம் இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வெளிச்சம் போடுது. அப்போ வெளிச்சம் இருந்தாக்க இந்த அக்கிரமங்கள் குறையுங்கிறதுனால, தவிர்க்கப்பட முடியும் அப்படிங்கிறதுனால செய்கிறாங்க. ஆக தேவன்
ஒளியாக இருக்கிறார். இந்த 4வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட வெளிச்சம்தான் சூரிய வெளிச்சம். ஆக நீங்கள் இதை பாருங்கள், இது ஆவிக்குரிய வெளிச்சம். தேவன் நம்மோட கொண்டு வந்து ஆவிக்குரிய வெளிச்சம் நமக்கு இருக்குது, நம்முடைய கண்கள் பார்க்கிறது. இன்றைக்கும் எபேசியர் 1வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகும்படி நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறதை நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆக தேவன் ஒளின்னா ஒளியாகவே இருக்கிறார். நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் தேவனோட கூட இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தில் இருக்கோம். வெளிச்சத்தில் இருந்தாக்க நம்ம எல்லாத்தையும் சகலத்தையும் சரியாக பார்த்து எங்கேயும் இடற மாட்டோம், கீழே விழுக மாட்டோம், இடிச்சுக்கிற மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆதலால் தேவன் ஒளியாக இருக்கிறாரே, அந்த ஒளியிலே நாம் நடப்போமாக. ஆனால் அந்த உலக மக்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அவருடைய ஆக்கினை தீர்ப்பு காரணம்னு ஏசு சொல்லிட்டார். அதான் நடக்குது. நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மக்களுடைய தீர்மானம், எங்களுக்கு இருள் தான் வேணும், பாவம் தான் வேணும், பிசாசு தான் வேணும், நரகம் போனால் பரவாயில்ல. எப்பேற்பட்ட மனநிலையில் மக்கள் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த இருளை விட்டு ஒளியிலே வந்திருக்கிறோம். அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பாக்கியவான்கள் நீங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அடுத்தபடியாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்பு என்றால் தேவனுடைய அன்பு ரொம்ப விசேஷமானது. மற்ற எல்லா அன்பை காட்டிலும் தேவ அன்பு விசேஷமானது. தேவ அன்பு நம்மை காப்பாற்றுகிறதற்காக உயிரே கொடுக்கிறது. இயேசு யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்குறான். ஆனால் வேலைக்காரனும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அங்கே ஏதாவது ஆபத்து வருகிறது என்று சொல்லி ஆடுகளை விட்டுட்டு ஓடி போவான் அப்படின்றாரு. நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறேன்றாரு. இயேசு அப்படி செய்தார். அதை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, குமாரன் நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அங்கே தான் நம்முடைய பாவங்கள் சுமக்கப்பட்டன, நம்முடைய சாபங்கள் சுமக்கப்பட்டன. அங்கே அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள், ஜீவன் எல்லாம் நமக்கு வருகிறது. பெரிய பண்டமாற்றம் அங்கே நடந்தது. நம்முடைய பாவமும் சாபமும் நரக ஆக்கினைகளும் அங்கே போச்சு. அவருடைய ஆசீர்வாதங்களும் பரலோகமும் நமக்கு இங்கே வந்துச்சு. ஆனால் அந்த சிலுவை பாடுகள் எவ்வளோ பயங்கரம்! அந்த சிலுவை காட்சியை நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நான் இவ்வளவாய் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன் என்று. இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறேன் என்று. தன்னுடைய ஜீவனையும் கொடுக்குற அளவு அந்த அன்பை விட வேற ஒரு அன்பு கிடையாது. இப்பொழுதும் கூட பெற்றோர் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தன் ஜீவன் போனால் பரவாயில்லை என்று சொல்வார்கள் பாருங்கள். அந்த அன்பு எங்கே இருந்து வந்தது? தேவனுடைய சாயல் ரூபமாக இருக்கிற நமக்கு தேவனிடத்திலிருந்து அந்த அன்பு வந்திருக்கிறது. நீங்கள் ரோமர் 5வது அதிகாரம் வாசிங்கன்னா அங்கே தேவ அன்பு நம்முடைய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 5:5 வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், யாருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்தார் கூட பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார்கள். ஏன்னா இன்னும் அவங்க தேவ சாயலில் இருக்கிறாங்க. அந்த தேவ அன்பு இருக்குது. ஆனாலும் இந்த உலக அன்புக்குள்ளே அவங்க ரொம்ப ஈஸியாக போயிட்டாங்க. தேவ அன்பு சத்தியத்தில் இருக்கிறது. தேவ அன்பு பரிசுத்தத்தில் இருக்கிறது. தேவ அன்பு அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலக அன்புன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு தேவனுடையத்திலிருந்து எந்த ஆசீர்வாதமும் வருது. யாக்கோபு 1:17 எடுத்து வாசிங்கன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து
ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எது? நன்மையான எந்த ஒரு காரியமும். ஆனால் இந்த உலக இது நம்ம நன்மையான எந்த ஈவுங்கிறது பரலோகத்திலிருந்து நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு வர்றது. ஆனால் இந்த உலகம் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, பாவத்துக்குள் கிடக்கிறது, அது குருட்டாட்டத்துக்குள் கிடக்கிறது, அது பிசாசுடைய ஆதிக்கத்துக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு நன்மையும் இல்லை. அப்படி இருக்க நன்மை வேணும்னா என்ன செய்யணும்? அடுத்தவன்கிட்ட இருந்து பிடுங்கணும். இன்றைக்கி ஏன் கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவன்கிட்ட இருந்து பிடுங்கிறது. அவங்கவுங்களுக்கு இருக்கிற சம்பளம் சம்பாத்தியம் போதாதில்லை. அது நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம், அதுக்கெல்லாம் கர்த்தர் இன்னும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவனை விட நான் பெரிய ஆளா, இவனை விட நான் பெரிய ஆளான்னு சொல்லி அங்கெல்லாம் கொள்ளையடித்து தான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது. அப்போ இவன்கிட்ட அன்பு, தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட அன்பு கூறுறான். ஆனால் மற்றவங்கள கொள்ளையடிச்சிட்டு இங்கே அன்பு கூர்ந்து பிள்ளைகளை நல்லா வைக்கணும், குடும்பத்தை நல்லா வைக்கணும். இந்த மாதிரி அன்புங்களா தேவனுடைய அன்பு? தேவனுடைய அன்பு பரலோகத்தில் அவ்வளவு பொக்கிஷங்களை வைத்திருக்கிறது. நம்ம எல்லாம் செத்து நரகம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செய்து வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படி நாம் அவரிடத்தில் வரும்போது நமக்கு நன்மைகள் பரலோகத்திலிருந்து வருகிறது. நமக்கு நன்மைகள் இங்கேருந்து வரல. இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம், நல்லா சம்பாத்தியம் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால கர்த்தர் இந்த இடத்துல உங்களை வேலைக்கு வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாரு. நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க. இந்த உலகத்தார் நல்ல வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்கள பாருங்கள், வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருப்பாங்க, தங்கள் வேலைகளை நன்றாக செய்வாங்க. ஆக நம்ம தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பளத்தை பூமியிலேருந்து கொடுக்குறாருனால அங்கேருந்து இப்படி கொடுக்க வைக்கிறார். ஆக தேவன் நல்லவர். அது சொல்கிறாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்னு நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருன்னெலாம் சொல்கிறாரு. ஓகே, அப்படி தேவன் அன்பானவர். நான் பாருங்கள் இவ்வளவு மட்டும் தான் சொன்னேன். இப்போ தேவ அன்பு, இந்த உலக அன்பு. இந்த உலக அன்பு மற்றவங்ககிட்ட கொள்ளையடித்து பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குது. ஆனால் தேவன் உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, நீ பொக்கிஷங்கள்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கலாம், நீ பூமியில் இருக்கிறப்ப நான் பரலோகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் உனக்கு அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. அவருடைய அன்பு தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தது. அந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்ல விரும்புகிறேன். கன்சியூமிங் ஃபயர். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே, தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. தேவன் அன்புள்ளவர் தான், இரக்கம், மனதுருக்கம் உள்ளவர் தான், நல்லவர் தான், எல்லா நன்மையும் செய்கிறவர் தான், நமக்காக உயிரை கொடுத்தவர் தான். ஆனால் தன்னுடைய சத்துருக்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் அமலேக்கு இஸ்ரவேலரோட கூட யுத்தத்துக்கு வந்தானாம். அப்போ என்ன எழுதியிருக்குன்னு நான் வாசித்து காட்டுறேன். 17:13 யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றான். அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தான்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆனால் என்ன உண்மையிலேயே ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடந்திருக்குது? இந்த அமலேக்குங்கிறவன் அவன் பிசாசின் ஜனத்தை சேர்ந்த ஆள். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால்
அவன் வானத்தின் கீழங்கு இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரேங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சபைகளின் மத்தியில், குத்துவிளக்குகளின் மத்தியில் எப்படிப்பட்ட தோற்றத்தோடு உலாவி கொண்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 1 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. இந்த வெண்கலங்கிறது நியாய தீர்ப்பை காட்டுகிறது. அக்கினியிலே போட்டு எடுக்கப்பட்ட வெண்கலம், அதுதான் இந்த பிரகாசமான வெண்கலம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவர் தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், வசனம்தான் 2 பக்கமும் வெட்டும். கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லியிருக்கிறது. இவ்வளோ ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு கூட இயேசு சபைகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு அப்படி தான் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டால் எல்லாம் ஆசீர்வாதம் தானே? ஆனால் ஏன் விசுவாசிகள் எல்லோரும், ஏறக்குறைய எல்லோரும் பெரிய உபத்திரவத்தை, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், ஐயோ வேதனை கண்ணீர்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? எதையாவது தப்பு தண்டா செய்ய வேண்டியது, அவர் தம்முடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தால் தீட்ட வேண்டியது, அப்புறம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு உருண்டு பிறண்டு உபவாசம் போட்டு. இந்த 7 சபைகளுக்கு அவர் கடிதம் எழுதினாரே, நீங்கள் அதை வாசிங்க. சபைகளின் மத்தியில் இயேசு எப்படிப்பட்ட தோற்றத்தோடு உலாவுகிறார்னு தெரிந்தாவே பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று எழுதியிருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரேன்னு. இப்போவும் நாகூம் தீர்க்கதரிசியில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாகூம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நினிவேயின் பாரம். நினிவே அசீரியா தேசத்தோடைய தலைநகர். நினிவே அசீரியா தேசத்தோடைய தலைநகர். இந்த அசீரியா தேசத்தார் தான் இஸ்ரவேல் 10 கோத்திரத்து இஸ்ரவேலரை சிறைப்பிடித்துட்டு போய் காதை மூக்கை அறுத்து கேவலப்படுத்தி ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போய் அப்படியெல்லாம் கேவலப்படுத்தின ஆளுங்க. அப்படி கேவலப்படுத்தின அந்த ஆட்கள் அந்த நினிவே பட்டணம், அந்த அசீரியாவுடைய தலைநகரை பற்றி என்ன செய்வேன்னு சொல்ல வர்றார். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். இங்கே பாருங்க, பாவிகள் மனம் திரும்பலைன்னா தன்னுடைய பட்டயத்தை கற்காக்குவார், அப்படியெல்லாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர் ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாக இருக்கிறது. அப்படி தேவன் எரிச்சல் உள்ள தேவன். நீங்கள் யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே பார்க்கலாம். இவங்க கர்த்தரை விட்டு விலகி போனாங்கன்னா, விக்கிரகத்தை செய்து ஆராதித்து போனாங்கன்னா, அவர் அங்கே எரிச்சல் உள்ள தேவன்னு சொல்லி 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் அவர்கள் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லிவிடுறார். கடைசியில் நரகம் எப்படிப்பட்ட இடமா? அது எப்பொழுதுமே அக்கினியாய் இழந்து கொண்டு இருக்கிற இடம். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரையும் அங்கே போடுறாரு. அப்போ அவர் பட்சிக்கிற அக்கினிங்கிறது சரிதானே? ஆக தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் தனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கு நரகத்திலே அவர்களை போட்டு பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆதலால் இதெல்லாவற்றையும் தேவன் நல்லவர் மட்டும் பார்க்கக்கூடாது, அவர் நியாயம் தீர்க்கிறவருங்கிறதையும் நம்ம பார்த்து நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.